ஹாய் சஹு, வெல்கம் டு எம்கேஆர்இ டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம எம்கேஆர்இ டிசைனரில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே லோகோவில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம்? கிளாஸ் 11 பார்த்தோம் இல்லையா? கிளாஸ் 11ல் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, 1/4 இன்ச்சில் 2 லைன், அந்த மாதிரி. இன்றைக்கி கிளாஸ் 12 என்ன அப்படின்னு சொன்னால் பாக்ஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஸ்டிச் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஸ்டிச் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து லைன் வந்து போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு எப்படி நான் வந்து ஸ்டிச் போடும் போது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் சேம் இதுக்கும் வந்து கீழேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்டிச் நேம் என்ன? பாக்ஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆல்ரெடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் தெரியும். கண்டிப்பாக நான் சிலபஸ்லேயே வந்து என்னென்ன ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஓகே, நான் வந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக்லாக் போட்டேன். இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக் வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச்சை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா ஸ்டிச்சுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போடலாம். ஓகேவா? செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நம்ம பீட் ஸ்டிச்சும் போடலாம், எந்த ஒரு ஸ்டிச்சுமே நம்ம வந்து போடலாம் ஈஸியாக. அதுக்கு பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் தான். உங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னால் நான் அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ புரியல அப்படின்னு சொன்னால் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். எந்த ஒரு டவுட்டு இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறோம், டவுட்ஸை கிளியர் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா, நம்மளோட கிளாஸில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா, உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணி உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலை அப்படின்னு சொன்னால் வீடியோ கால் மூலமாக கால் பண்ணி கூட நாங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறோம். இந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து எந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ்லையுமே வந்து இல்லை. நம்ம ஆன்லைன் கிளாஸில் தான் இருக்குது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி, வாய்ஸ் மெசேஜ் பண்ணி டவுட் கிளியர் ஆகலை, அந்த வீடியோ பார்த்தோம் டவுட் கிளியர் ஆகலை அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக வீடியோ கால் பண்ணுவேன். அவங்களுக்கு அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு வீடியோ கால்லேயே பார்ப்பேன். நான் வந்து அந்த வீடியோ கால் மூலமாக இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லியும் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து எந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ்லையுமே இல்லை. நான் கண்டிப்பாக சொல்லுவேன், எந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ்லையுமே கிடையாது. நம்ம கிளாஸில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், நான் பேக்லாக் போட்டு எடுத்துட்டேன். பேக்லாக் வந்து சின்னதாக போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்ம இந்த ஸ்டிச் எப்படி நம்ம கிராஸாக போட்டோமோ அதே மாதிரி இதுவும் கிராஸாக போடணும். கிராஸாக போட்டேன். போட்டு எடுத்தாச்சு. ஒரு நிமிஷம். கிளாஸாக போட்டாச்சு. இப்போது நான் வந்து லாக்லாம் பண்ணலை. பார்த்திங்களா, நான் லாக் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம அந்த ஸ்டிச்சில் என்ன பண்ணோம், இந்த ஸ்டிச்சில் நம்ம அப்படியே வந்து கீழே எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வந்து நம்ம லாக் போட்டுட்டு நம்ம பேக்லாக் போட்டு கீழே எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா? இப்போது இங்கே அப்படி இல்லை. நம்ம அப்படியே பேக்லாக் போடாமல், இங்கே பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பேக்லாக் போடாமல் அப்படியே நான் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். இங்கே சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அப்படியே அதை வந்து கீழே கிராஸாக எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி கிராஸாக எடுத்துகிட்டு வரேன். பொறுமையாக கவனிங்க.
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. உங்களுக்கு திரும்பி நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நான் திரும்பி வந்து இங்கே பேக்லாக் வந்து போடுறேன். நல்லா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல். அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் இங்கே பஞ்ச் பண்ணி நம்ம வந்து த்ரெட் எடுத்துட்டோம். நான் லாக் பண்ணலை, அப்படியே அந்த த்ரெட்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அப்படியே அதை கீழே கிராஸாக எடுத்துகிட்டு வரேன். அப்படியே என்ன பண்ணிட்டு திருப்பி கீழே இந்த பக்கம் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். சேம் அதே தான் மேலே இங்கே திரும்பியும் நமக்கு செயின் ஸ்டிச், திரும்பியும் அதே மாதிரி கீழே, திரும்பியும் இந்த பக்கம். ஓகேவா? ஓகேவா? இப்படி இழுக்காதீங்க. இப்படி இழுத்த இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு த்ரெட்டு முன்னாடி வரக்கூடாது. ஓகேவா? அதுக்கு நம்ம திரும்பியும் அந்த த்ரெட்டை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், செட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. இப்படி நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து அப்படி இழுத்துட்டு வராது. ஓகேவா? இங்கே நான் வந்து லாக் பண்ணிடுறேன். எனக்கு மேலே முடியறதுனால நான் வந்து மேலே லாக் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை கீழே முடியுதுன்னு சொன்னால் நீங்கள் கீழே லாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைன் எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க இந்த டவுட்டு, மேம் நீங்கள் மேலே முடிச்சிங்க, எங்களுக்கு கீழே வருது, நாங்கள் வந்து லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு எது வரைக்கும் வருதோ நீங்கள் அது வரைக்கும் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கீழே நீடில் விட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணுறீங்க. நான் எல்லா கிளாஸ்லேயுமே நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு நீட்னஸ் இருக்கும் அப்போ தான். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நீட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான். ஓகே, இப்போ இதுதான் வந்து பாக்ஸ் ஸ்டிச். ஓகேவா? ரொம்ப இழுக்காதீங்க. ரொம்ப இழுத்தா வந்து சுருக்கும் தெரியும். சுருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா? இந்த ஸ்டிச் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த ஸ்டோன் செயின்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்காக அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம இப்போயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பேசிக்கே வந்து நம்ம அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டோன் செயின் நம்மளுக்கு அந்த நான் வந்து உங்களுக்கு கிட்டில் கூட கொடுத்துருப்பேன் அந்த செயின். அந்த செயினில் வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டிச். இது வந்து என்ன ஸ்டிச்சு? பாக்ஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு வந்து டிசைன்லாம் போட தேவையில்லை. இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? அது மட்டும் போதும். இதுக்கு டிசைன் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஸ்டிச்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 பாக்ஸ் ஸ்டிச் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேலே லோகோவில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா வந்து ஃபீல் பண்ணாதீங்க, என்னடா நம்ம மெசேஜ் பண்ணி இன்னும் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு. எனக்கு வந்து நிறைய மெசேஜஸ் வருது, ஓகேவா? அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ உங்களுக்கு 1 டே மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஸோ அதனால் எந்த ஒரு ஃபீலும் பண்ணாதீங்க, வரி பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகே சகோ, தேங்க்யூ, பாய். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.